தமிழால் இணைந்த அத்துணை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் லைன்ஸ், எலக்ட்ரிக் டைபோல், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चंस பார்க்க போறோம், தென் அதுக்கு தேவையான பேசிக்ஸ் பார்க்க போறோம், தேர்ட் அந்த क्वेश्चंस சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ண போறோம். என் பேர் ஹக்கீம், ஸ்டடிங் MBBS இன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னை மருத்துவக் கல்லூரி. இது உங்கள் அச்சீவ் இன் தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Okay, let's see the first question. A spherical conductor of radius 10 cm has a charge of 3.2 into 10 power minus 7 coulomb. Okay. Distributed uniformly. What is the magnitude of the electric field at a point 15 cm from the center of the sphere? So, இந்த மாதிரி ஒரு sphere வந்து பார்த்தனா இருக்குது. So, அதோட radius வந்து பார்த்தனா 10 cm. Then, charge வந்து பார்த்தனா இருக்கும் 3.2 into 10 power minus 7 coulomb. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு 15 சென்டிமீட்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு சென்டர்லேருந்து 15 சென்டிமீட்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை சிம்பிளாக ஒரு டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் டிவைடட் பை த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படி வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு? ஸோ நம்ம கிராவிடேஷன் ஃபீல்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். கிராவிடேஷன் ஃபீல்டு அப்படின்னா என்னது, கிராவிடேஷன் ஃபீல்டு பார்த்துருப்போம். தென் மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி நம்ம பார்த்துருப்போம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு மேக்னெட் இருந்துச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா, டயக்ராம்ஸ்லாம் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஒரு மேக்னெட் இருந்தால் அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ எப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா உணர முடியும், எப்போ அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும், நம்ம இன்னொரு மேக்னெட்டை அந்த மேக்னெட் பக்கத்தில் கொண்டு வந்தால் தான் லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் போல் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சார்ஜ் இருக்குன்னா அதை சுற்றி கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எப்படி ஒரு மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கப்ப. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சார்ஜை சுற்றி இருக்கிறத நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, நான் இன்னொரு சார்ஜை இந்த சார்ஜ் பக்கத்தில் கொண்டு வரணும். அப்படி நான் எந்த சார்ஜை பக்கத்தில் கொண்டு வரணும், அதுக்கு பேர் தான் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து டினோட் பண்ணுவோம் அப்படின்னா Q0. ஸோ இந்த Q0 அப்படிங்கிறது யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். என்னது, யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த மாதிரி Q அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்கு. ஸோ இதை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதை நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நான் Q0 அப்படிங்கிற இன்னொரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை இது பக்கத்தில் கொண்டு வரேன். ஸோ இதை பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்படி வைக்கிறப்ப நமக்கு தெரியும், அக்கார்டிங் டு கூலும்ஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் வரும். ஸோ அந்த ஃபோர்ஸ் கூடிய ஃபார்முலா F = 1/4πε0 into Q into Q0 divided by R square. Yes, directly proportional to the product of the two charges and inversely proportional to the square of the distance between the two charges. இதுதான் Coulomb's law. So நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, this Coulomb's law of force divided by the unit positive charge. So இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா. ஸோ அப்படி டிவைட் பண்ணுறப்ப இந்த Q0 F divided by Q0 கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கக்கூடிய 1/4πε0 into Q divided by R square. நம்ம எந்த சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணுமோ அந்த சார்ஜ் டிவைடட் பை வந்து பார்த்தீங்கன்னா R square. This is the equation of electric field. யாராவது உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கேட்டாங்கன்னா, it is the force between the two charges divided by the unit positive charge. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் எப்படி சொல்கிறது, இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா. ஸோ ஓகே, இதில் வந்து கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன, இப்போ ஒரு ஸ்பெரிக்கல் கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம், இப்போ இங்கே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் ஏ சார்ஜ்டு ஹாலோ ஸ்பியர் இஸ் 0. ஒரு ஸ்பியர் இருக்குது, சார்ஜ்டு ஹாலோ ஸ்பியர் இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி E = 0. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது, electric field on the surface of the charged sphere is equal to the electric field if the charges are at the center. என்ன சொல்றாங்க, ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிட்டு அதுல ஹாலோ ஸ்பெரிக்கல் ஸ்பியர் எடுத்துக்கிட்டு நம்ம சார்ஜ் கொடுத்தோம்னா சார்ஜ் எங்க இருக்கும், அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்படி இந்த ஸ்பியரோட சர்ஃபேஸில் சார்ஜஸ்லாம் இப்போ வந்துருச்சு. இப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா = 0 சொல்லி தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா 1/4πε0 into Q divided by R square. ஆறுங்கிறது இங்கே ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ இங்கேருந்து ஒரு ரேடியஸ் எடுத்தோம்னா இந்த ரேடியஸ் எவ்வளவோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் R square. ஸோ Qங்கிறது என்னன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த Q பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அதுதான். ஸோ நம்ம எவ்வளோ சார்ஜ் அதுக்கு கொடுத்தோமோ டிவைடட் பை த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர், அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர். நம்ம இது எப்படி நினச்சிக்கணும் அப்படின்னா
சார்ஜஸ் வந்து சர்ஃபேஸ்ல இருந்தாலும் கூட இந்த சார்ஜஸ் எல்லாம் சென்டர் ஆஃப் த ஸ்பியர், இந்த ஸ்பியரோட சென்டர்ல கியூமுலேட்டிவா ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் த சார்ஜ்டு ஸ்பியர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் இருக்குது, இது ஒரு சார்ஜ்டு ஸ்பியர். ஸோ இங்கேருந்து வெளியில் அவுட் சைட் த சார்ஜ்டு ஸ்பியர், வெளியில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் பியில் எனக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கிட்டோம்னா 1/4πε0 into q divided by r square, small r square. இங்கே small r அப்படிங்கிறது greater than capital R. அப்படின்னா என்னது? small r அப்படிங்கிறது greater than capital. That means the point is outside the sphere. So இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபார்முலா 1/4πε0 into the charge divided by small r square. ஸோ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ஸ். இது நிறைய இடத்துல நம்ம வந்து பார்ப்போம். என்ன அப்படின்னா இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது வந்து டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம ஸ்பியருக்குள்ள, அதாவது சென்டர் ஆஃப் த ஸ்பியர்லேருந்து அப்படியே வரும். இது வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர், இது வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர், இது வந்து சர்ஃபேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஓ. ஸோ சென்டர் ஓலேருந்து சர்ஃபேஸ்க்கு நம்ம எந்த இடத்துல வந்தாலும் சரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 0 at the surface of the sphere. R இருக்கு பார்த்தீங்களா மேக்ஸிமம், அந்த R அப்படிங்கிறது தான் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர், ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா R. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது E0 அப்படிங்கிறது மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமம் எங்கே இருக்கும்? ஸ்பியரோட சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். தென் அதுக்கடுத்து நம்ம ஸ்பியரை விட்டு சர்ஃபேஸை விட்டு தாண்டி வெளியில் போகிறோம், ஸ்மால் ஆர். ஸோ அப்படி போக போக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் குறையும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கிராஃப் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கலாம், சென்டென்சஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி வீட்டில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, நாம ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து வந்துருவோம். ஸோ இந்த கொஸ்டினில் சார்ஜ் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 15 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இந்த 10 சென்டிமீட்டரோட பெருசு. ஸோ தட் மீன்ஸ் அவங்க எந்த இடத்துல கேட்குறாங்க அப்படின்னா தே ஆர் ஆஸ்கிங் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட் சைட் த ஸ்பியர், ஸ்பியருக்கு வெளியில் கேட்குறாங்க. சப்போஸ் இந்த ஆறுங்கிறது ஒரு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஸ்பியருக்கு உள்ள வந்திருக்கும் அந்த பாயிண்ட். அப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு 0ங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கிவிங் த பாயிண்ட் அவுட் சைட் த ஸ்பியர், தட் இஸ் ஆர் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர் 10 சென்டிமீட்டர் தான், இங்கே ஸ்மால் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் 15 சென்டிமீட்டர். ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 q டிவைடட் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ ஸ்மால் ஆர் எவ்வளோ? 15 சென்டிமீட்டர். அதை வந்து நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம்னா 15 into 10 power minus 2 மீட்டர். ஸோ Q ஓட வேல்யூ வந்து 3 into 10 power minus 7 கூலும் அண்ட் 1/4πε0 ஓட வேல்யூ 9 into 10 power 9. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஸோ நியூமரிக்கல்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்? ரொம்ப குவிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். ஸோ நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் 9 into 3 அப்படி மேலே வச்சுக்கணும். 10 power 9 10 power 7 ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 10 power 2 10 ஸ்கொயர் டிவைடட் பை 15. இது வந்து ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ 2 15 எழுதிக்கலாம். 15 into 15 into 10 ஸ்கொயர் 10 power minus 2 the whole ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 10 power minus 4 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 10 power minus 4 மேலே போகிறப்ப 10 power plus 4 வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே ஃபர்ஸ்ட் 1 3 is 3, 5 3s are 15. இங்கே 3 3s are 9, 5 3s are 15. ஸோ மேலே 3 டிவைடட் பை 5 5s are 25. இந்த 10 power minus 4 மேலே போகிறப்ப 10 power plus 4. ஸோ அது 10 ஸ்கொயரோட ஆட் ஆகிறப்ப 10 power 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 3 டிவைடட் பை 25 அப்படிங்கிறது 0.1 அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்ம எழுதிடலாம். இன்ட்டு 10 power 6 which is equal to 1 point something ஏதோ இருக்கும் இன்ட்டு 10 power 5 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் பாருங்க 1.28 எல்லாத்துலையும் 28 தான் இருக்குது. ஸோ நம்மளும் இங்கே 28 வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 1.28 into 10 power 5. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆன்சர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி தான் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எல்லா கேசஸுமே வந்து பார்த்துட்டோம். சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த ஆறுங்கிறது லெஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ரேடியஸாக கொடுத்துறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருந்தால் அதை சூஸ் பண்ணுங்க. அண்ட் எந்த சர்ஃபேஸில் கேட்டாங்க அப்படின்னா ரேடியஸை வந்து பார்த்தீங்கன்னா கீழே போடணும். இந்த இடத்துல 10 சென்டிமீட்டர் போட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கக்கூடாது. அப்படி கண்டுபிடிச்சா அது சர்ஃபேஸில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறது தான் கொடுக்கும். நம்ம இந்த 15 சென்டிமீட்டரில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 3 கேசஸ் பார்த்தாச்சு. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீட் 2019 வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கொஸ்டின் என்னன்னா, எஸ் நான் இந்த இடத்துல இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல அதே தான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் ஒரு ஸ்பியருக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 0 as r வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இன்க்ரீசஸ். 0 as r increases for r is வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் less than r. ஓகே, r less than r இருக்கிறப்ப 0வா இருக்கும். எஸ், r less than r இருக்கப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வா இருக்கும். decreases as r increases for r is greater than r. ஸோ பி தான் ஆப்ஷன். ஸோ அடுத்து r வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது.
கேபிட்டல் ஆரோட ஸ்மால் ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன செய்யுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ பாருங்க டிக்ரீசஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீசஸ். உள்ளுக்குள்ள இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். நீட் 2019 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து நீட் 2018 கேட்ட கொஸ்டின் என்ன, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், பார்த்தோன்னு எல்லாரும் பயந்துருவாங்க, பட் ஆனால் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பாருங்க. An electron falls from rest through a vertical distance h in a uniform and vertically upward directed electric field of E. நான் டயக்ராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது எப்படி நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொண்டு வர முடியும்னா ரொம்ப சிம்பிள். 2 சார்ஜ்டு பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும், லைக் கெப்பாசிட்டர் மாதிரி 2 சார்ஜ்டு பிளேட்ஸ், ஒரு 2 பிளேட் எடுத்துட்டு ஒரு பிளேட்ல நம்ம பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் த பேட்டரியும் இன்னொரு பிளேட்ல வந்து நெகட்டிவ் எண்ட் ஆஃப் த பேட்டரியும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் பிளேட்லேருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகும். அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் ஏ கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அப்வர்ட். எஸ், அப்போ கீழே பாசிட்டிவ் சார்ஜ் கனெக்ட் பண்ணுங்க, மேலே நெகட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். அப்போ வந்து ஒரு எலக்ட்ரானை ட்ராப் பண்ணுறாங்க. ரொம்ப நோட் பண்ணுங்க, ட்ராப் பண்ணுறாங்க. எலக்ட்ரானை ஜஸ்ட் அப்படியே வச்சு உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டை ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ட்ராப் பண்ணுறப்ப என்ன நடக்கும், இது வந்து நெகட்டிவ் எண்ட் ஆஃப் த பிளேட். ஸோ நெகட்டிவ் எண்ட் ஆஃப் த பிளேட் வந்து எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும், ஏன்னா நெகட்டிவ் சார்ஜஸ். அதுக்கடுத்து பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் த பிளேட் வந்து என்ன செய்யும், எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். அப்போ அந்த எலக்ட்ரான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும். அடுத்து செகண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே அந்த பிளேட்டை ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க. என்ன ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க, பாசிட்டிவ் சார்ஜ் மேலேயும் நெகட்டிவ் சார்ஜ் கீழேயும் கொடுத்துட்றாங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன ஆயிரும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும், மேல இருந்து கீழே வரும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ அகைன் என்ன செய்யறாங்க, ஒரு புரோட்டான், போன வாட்டி எலக்ட்ரான், இந்த வாட்டி புரோட்டானை அப்படியே ஜஸ்ட் அப்படியே டிராப் பண்றாங்க. ஜஸ்ட் அப்படியே டிராப் தான் பண்றாங்க. ஸோ அப்படி டிராப் பண்றப்ப இங்கே இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இந்த புரோட்டானை ரிப்பல் பண்ணும், நெகட்டிவ் சார்ஜ் இந்த புரோட்டானை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, the time fall of the electron in comparison to the time fall of the proton is. ஸோ இந்த எலக்ட்ரான் எவ்வளோ நேரத்தில் வந்து கீழே விழுகும், இந்த புரோட்டான் எவ்வளோ நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுகும், அந்த வேல்யூவை கேட்கல, ரெண்டையும் கம்பேர் பண்ணி அது பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் பேசிக்கலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே நான் ஒரு சார்ஜை கொண்டு போனேன் அப்படின்னா அந்த சார்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகும். ஸோ இப்போ போன சம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினேஷன் ஃபார்முலா வந்து பார்த்தோம். E is equal to F divided by Q அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ அதே ஃபார்முலாவை நான் எப்படி எழுதுனா, F is equal to Q into E எழுதலாமா, அந்த Q வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ F is equal to Q into E. ஓகேவா, இது என்னது, the force exerted on the any charge, பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் சரி நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் சரி, அந்த சார்ஜ் மேலே எக்ஸர்ட் ஆன ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு the charge into the electric field. ஸோ அது எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் கொண்டு போய் வச்சாலும் அந்த சார்ஜையும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, இந்த சார்ஜையும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get the force acted on that electron or the force acted on that proton. ஸோ இன்னொன்று நமக்கு தெரியும், எந்த ஒரு பொருளை நம்ம கீழே போட்டாலும் சரி, பிகாஸ் ஆஃப் தட் வெயிட், பிகாஸ் ஆஃப் த மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல், தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர்ஸ், தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் இன்ட்டு ஏ. ஸோ எலக்ட்ரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் இருக்குது, ப்ரோட்டானுக்கு ஒரு மாஸ் இருக்குது, அண்ட் இந்த மாஸ் இன்ட்டு அந்த அக்சலரேஷன் ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட ஃபார்முலா, தட் இஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் வச்சு நம்ம F is equal to m சொல்லி எழுதுவோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல், பிகாஸ் ரெண்டுமே ஃபோர்ஸ் தானே. ஸோ ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட் பண்ணுறோம். அப்படி ஈக்குவேட் பண்ணுறப்ப நம்ம அக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அக்சலரேஷன் மட்டும் வச்சுட்டு இந்த m கீழே கொண்டு வந்தோம்னா QE divided by m அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு திங்க் பண்ணாதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். நியூட்டன்ஸோட ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து இருக்குது, இது சுற்றி எல்லா இடத்துலையும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், அந்த மாதிரி இது நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் செகண்ட் மோஷன் ஈக்குவேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். S equal to ut plus half at square அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா எஸ்ங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஹைட், ஒரு ஹைட்ல இருந்து ட்ராப் பண்ணுறாங்களா, இதுதான் ஹைட். ஸோ இதான் ஹைட், இந்த ஹைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச். ஸோ இந்த ஹெச் அப்படிங்கிற இந்த ஹைட்ல இருந்து அதை ட்ராப் பண்ணுறாங்க, எலக்ட்ரானையும் சரி புரோட்டானையும் சரி. ஸோ அப்படி ட்ராப் பண்ணுற ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் ஹெச்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். அதை என்ன செய்யறாங்க, ஜஸ்ட் டிராப் தான் பண்ணுறாங்க, நல்லா கவனிக்கணும், ஜஸ்ட் டிராப் தான் பண்ணுறாங்க, அவங்க தூக்கிலாம் போடல. பிகாஸ் தே ஆர் ஜஸ்ட் டிராப்பிங், த இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஏன் இனிஷியல் வெலாசிட்டி 0, ஏன்னா அவங்க டிராப் தான் பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் அப்படி விடுறாங்க, அவ்வளோதான். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆயிட்டனால இந்த காம்பனன்ட் வந்து 0 ஆயிரும். தென் இங்கே ஹாஃப் ஏக்கு பதிலாக வந்து பார்த்தா நம்ம QE divided by m போட்டோம், QE divided by m போட்டோம். தென் டி ஸ்கொயருக்கு அப்படியே டி ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும், டைம் தான் வேணும். ஏன்னா டைம் ஃப்ரீ ஃபால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டீயை மட்டும் நான் ஒரு சைடில் வச்சுக்கிட்டு இந்த 2m into h divided by QE இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி ஸ்கொயரில் இந்த ரூட் எடுக்கிறேன். அப்போ ரூட் ஆஃப் 2mh divided by QE. ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷனில் பார்த்தோம்னா ஹைட்டு, சார்ஜு,
எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே கான்ஸ்டன்ட். எது மட்டும் மாறும்? மாஸ் மட்டும் மாறும். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வேற, மாஸ் ஆஃப் த புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா வேற. ஸோ நம்ம இதை மட்டும் இப்போ எடுத்துக்கிறோம். டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் m. இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு செட்டிங் உங்களுக்கு எக்ஸாமில் கொடுத்துறாங்க. சரி, இதே மாதிரியே ஒரு செட்டிங் அப்படியே எக்ஸாமில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக வேண்டிய விஷயம் என்னன்னா, த டைம், த ஃப்ரீ ஃபால் ஆஃப் த எலக்ட்ரான் ஆர் புரோட்டான் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ரூட் ஆஃப் த வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ஆர் மாஸ் ஆஃப் த புரோட்டான். ஸோ இந்த ஒரு ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணுறோம். கம்பேரிங் ME அண்ட் MP, தட் இஸ் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானி மாஸ் ஆஃப் த புரோட்டானி நம்ம கம்பேர் பண்ணுறோம். பாருங்க இந்த டேபிளில் மாஸ் ஆஃப் த புரோட்டான் பாருங்க 1.67 10 பவர் -27. அதுவே மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து 10 பவர் -31. ஸோ அப்படிங்கிற புரோட்டான் அப்படிங்கிற ரொம்ப வெயிட்டான பார்ட்டிகல். ஓகேவா? எலக்ட்ரானை விட இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எப்பவுமே வெயிட். ஓகேவா? நெகட்டிவ் சார்ஜ் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ். பாசிட்டிவ் சார்ஜ் என்றைக்குமே வெயிட். ஸோ செம்ம வெயிட். ஓகேவா? 1.67 10 பவர் -27 kgல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து 10 பவர் -31 kg, ரொம்ப கம்மி. ஸோ அப்படி கம்பேர் பண்ணுறப்ப புரோட்டானோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கனால, ஸோ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், புரோட்டானோட வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ அது கீழே விழுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கனால, ஸோ அதோட டைம் ஃபால், அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதிகம். பிகாஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். மாஸ் அதிகமாக இருந்தால் டைம் அதிகமாக போகுது. அதுவே எலக்ட்ரான் வந்து ரொம்ப வெயிட்லெஸ் பார்ட்டிகல், ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கனால அது டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா த டைம், த ஃப்ரீ ஃபால் ஃபார் த புரோட்டான் இஸ் கிரேட்டர் தென் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் எலக்ட்ரான். அல்லது எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துரும். அதுவே புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா விழுகும். ஏன்னா அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ அப்படிங்கிற இந்த ஒரு ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். எஸ், த டைம் ஆஃப் ஃபால் ஆஃப் எலக்ட்ரான் இன் கம்பேரிஷன் டு த டைம் ஆஃப் ஃபால் ஆஃப் புரோட்டான் இஸ் ஸ்மாலர். எஸ், கரெக்ட் தானே? எலக்ட்ரான் வந்து ரொம்ப கம்மியான டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துரும் எப்போ புரோட்டானை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகேவா? திஸ் இஸ் த சம். ஸோ பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம ஒரு இமேஜினரி ஆர் டயக்ராம்லாம் போட முடியாது எக்ஸாம் அப்போ. ஸோ நம்ம இதை இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி விழுகும், புரோட்டான் இப்படி விழுகும். ஸோ அது ஒரு ஃப்ரீ ஃபாலு. ஸோ அப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் அந்த இடத்துல ஈக்குவேட் பண்ணணும். ஒன்று F is equal to, எப்பவுமே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு சார்ஜ் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ஃபோர்ஸ் வரும். தட் இஸ் F is equal to Q into E. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம டக்குன்னு திங்க் பண்ண வேண்டியது நியூட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் S equal to UT plus half a d square, ஹைட்லாம் வேற வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டக்குன்னு நம்ம வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகணும் நம்ம மைண்டில். ஸோ ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா, அந்த ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் த புரோட்டான் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் வேல்யூ வந்து மாஸ் ஆஃப் த புரோட்டான் அதிகம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலே நமக்கு போதும். ஸோ அதுக்கு வந்து டைம் வந்து அதிகமாக எடுக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ரொம்ப ஈஸியான சம்.